அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலிமா பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி 2000 கொஷின்ஸு வீடியோவாக போட்டுக்கிறேங்க. ஸோ அது புக்காகவும் ப்ரிண்ட் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதில் 10வது யூனிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அடுத்த 100 கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய சாஃப்ட் காப்பி அல்லது ஹார்ட் காப்பி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 101வது கொஷினு, அடாப்டிவ் அசஸ்மெண்ட் யூஸிங் ஏஐ. ஓகே, ஸோ ஏஐயில் அடாப்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னென்னா, அடாப்ட் ஆகிறது அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறது, அந்த மீனிங் வச்சுக்கோங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ ஒருத்தரோட இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறது அது என்ன ஏஐ டூலில் அப்படின்னு பார்த்தீங்களா. ஏஐன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள், ஏஐன்னா ரோபோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யும். ஓகேங்களா? அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 6th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு அந்தளவுக்கு டெப்த்தாக தேவை. ரோபோன்றது என்ன, ஒரு டீச்சராகவும் ஒர்க் பண்ணோம், ரெண்டாவது ஒரு நியூஸ் வாசிப்பாளராகவும் இருக்கும், செய்தி வாசிப்பாளராக டிவியில் வருது இல்லைங்களா, அதையும் இருக்கும், எல்லா கடைகள்லேயும் வரவேற்பாளராக இருக்காங்க. ஸோ ஜப்பான், சவுதி அரேபியா, இது மாதிரி நிறைய கண்ட்ரி, சைனா, இது எல்லாத்துலேயும் இருக்குது. இது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக செய்கிற சில ஒர்க்கு எல்லாமே, ஒரு மெஷின் ஃபிட் பண்ணுறதுலேருந்து ஒரு கார் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லா ஒர்க்கிலையுமே ஏஐ வந்து டூல் ஆகுது. ஸோ இது எஜுகேஷனில் எப்படின்னு பார்த்தீங்களா, எல்லா சோர்ஸும் இதை ரெடி பண்ணும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு கொஷின் பேஸ்டு லேர்னர் லெவல், அதுக்கேற்ற மாதிரி இது அடாப்ட் ஆகும் அப்படின்றது தான். ஓகே, அட்ஜஸ்டிங் கொஷின் பேஸ்ட் ஆன் லேர்னர் லெவல் அண்ட் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின், என்ன பெனிஃபிட் ஏஐ அடாப்டிங் டெஸ்ட் அப்படின்னா, அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் லேர்னர் பொட்டன்ஷியல். இந்த ஏஐ டூலில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள். சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிவிட்டி, ஜெமினி. ஸோ இது மாதிரி நிறைய டூல்ஸ் வரும். மெட்டா ஏஐ, வாட்ஸ்அப்பில் எல்லோரும் தான் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இது எல்லாமே ஏதாவது கொஷின் கேட்டிங்களா ஆன்சர் பண்ண அதுதான். ஓகே, அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் லேர்னர் பொட்டன்ஷியல். இதனுடைய பெனிஃபிட்னா, ஸோ தனித்தனியாக லேர்னர் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி வெளியிடும். ஏஐ பேஸ்டு அசஸ்மெண்ட்டு என்ன சிறப்புன்னா, இன்ஸ்டன்ட் எவாலுவேஷன் அண்டு இன்ஸ்டண்ட்டாக ஃபீட்பேக்கு சடனாக கொடுக்கும். அதான் ஸோ குயிக் அன்பயாஸ்டு ரிசல்ட்ஸ். ஓகே, அன்பயாஸ்னால் இப்போ ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆளை பார்த்தா அந்த பையன் நமக்கு சரியில்லைனா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஏஐக்கு அதெல்லாம் தெரியாது இல்லைங்களா, யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்லாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்கும் அப்படின்றது. எந்த ஏரியா ஏஐ அடாப்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அதை தான் எம்ஓஓசிஸ் லாஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்போங்க. ஸோ லாங்குவேஜ் லேர்னிங்கிறது டியூலிங்கோ. ஓகேங்களா? இது ஒன்று எப்படின்னா, இந்த டியூலிங்கோன்றது ஒரு ஆப் இருக்கும் அல்லது வெப்சைட்டில் கூட இருக்கும். நிறைய வேர்ட்ஸ் வரும், அது நீங்கள் வாசிக்கணும். வாசிக்கிறத வச்சு உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு கரெக்டாக பண்ணுறீங்க சம் பர்சன்டேஜில் கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் கிளாஸ் சூஸ் பண்ணிங்களா, அந்த கிளாஸு அது மாதிரி. ஆக்சுவலாக லாஸ்ட் இயரில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த இதை வச்சு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. ட்ராபேக்கு ஏஐ அடாப்டிவ் டெஸ்ட்டில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, ஸ்ட்ராங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த எல்லாத்துலேயுமே பார்த்திங்களா, ஒன்று விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, ஸ்மார்ட் போர்டு, ஆன்லைன் டீச்சிங்கு, எல்லாத்துக்குமே என்ன ஒரு ட்ராபேக், ஒரு விஷயத்தை நம்ம கொஷனில் பார்த்திங்கன்னா, ஒன்று மோர் எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா? 2 வந்து ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். சரிங்களா? ஸோ இது ஒரு மைண்டில் வச்சுக்க. மற்றது எல்லாமே வந்து பெனிஃபிட்டு நிறைய இருக்குது. ஓகே, ஏஐ இன் எஜுகேஷனில் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷனில் ஒரு 5 கொஷின்ஸு என்னென்னு பார்த்தீங்களா. டேட்டா அனலிட்டிக்ஸ் ஹெல்ப் என்ன டீச்சர்ஸ்க்கு இது ரொம்ப உதவுது அப்படின்னா, ட்ராக்கிங் ப்ராக்ரஸ் அண்ட் ஐடென்டிஃபையிங் லேர்னிங் கேப்ஸு. ஓகே,
ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். ப்ரிடிக்டிவ்னா அசம்ஷன், அஷ்யூரிங், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது. இன் ஏஐ எஜுகேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜிங் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கரண்ட் ட்ரெண்ட்ஸ். ஓகே. ஏஐ சாட் பாட்ஸ் இன் எஜுகேஷன் என்னென்னு பார்த்தீங்களா, சாட் பாட்ஸ்ன்றது ஒரு ஏஐ டூல். கண்டக்டிங் கன்சர்வேஷன் வித் தி ஸ்டூடெண்ட் அண்ட் FAQs அண்ட் சப்போர்ட். இது 24/7. ஓகே, இந்த டைம்னாலே. an example of AI supported personalized learning tool அப்படின்னா கர்சரா ஏஐ டியூட்டர். ஓகே, இதை போய் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில். ஏஐ கேன் அசிஸ்ட் டீச்சர்ஸ் மெயின்லி ஆட்டோமேட்டிங் கிரேடிங் அண்ட் அட்டெண்டன்ஸ். ஓகே, என்ன லிமிட்டேஷன் ஏஐ அனலிட்டிக்ஸ் இன் எஜுகேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரைவசி அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ். ஸோ இது கொஞ்சம் ட்ராபேக். எத்திக்கல் அண்ட் ஹியூமன் கன்சர்ன்ஸ் ஏஐ இன் எஜுகேஷனில் என்ன எத்திக்கல் ரிஸ்க்கு ஆஃப் ஏஐ இன் எஜுகேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சர்வைலன்ஸ் அண்ட் மிஸ்யூஸ். ஓகே, ஏஐ சுட் பி யூஸ்டு இன் எஜுகேஷன் பிரைமரியில். ஏஐன்றது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தமிழில் வந்து செயற்கை நுண்ணறிவு. சப்போர்ட் டூல் அலாங்சைடு ஹியூமன் டீச்சர்ஸ். ஓகே, வகுப்பறையில் ஏஐ பயன்படுத்தும் போது உறுதி செய்யப்பட வேண்டியது என்னென்னா ஈக்குவல் அண்ட் எத்திக்கல் அக்சஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட். ஏஐ பயன்பாட்டின் என்ன பெனிஃபிட்டு, என்ன எத்திக்கல் அப்படின்னு பார்த்தீங்களா டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர்னஸ். ஸோ எல்லாருக்கும் ஈவனாக கொடுக்கும். ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போங்க. என்ன ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாலேஜ், ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரிகென்ஷன், அப்ளிகேஷன், சிந்தசிஸ். ஸோ அந்த இதை ஆர்டராக பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் க்ரியேட்டிங் வந்து எந்த நிலை மாட்டேன்னு இதுவும் ஏற்கனவே ஒரு கொஷினை பார்த்துருப்பேன். சிந்தசிஸ்ன்னு நேரியல் வகை அப்படின்னா பிஎஃப் ஸ்கின்னரு. பிரான்ச்டு லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் க்ரௌடர். ஓகே, அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன், எவலுவேஷன் அடுத்தடுத்த கட்டங்களை கொண்ட இது மாடல் எதுன்னா ஏ அனாலிசிஸ், DDIE ஹட்டி மாடல் அப்படின்றது பார்த்துருக்கேன். ஓகேங்களா. கண்டென்ட் நாலேஜ், பெடகாஜிக்கல் நாலேஜ், டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அப்படின்றது என்ன TPSCக்கு ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா. யார் கொண்டு வந்தாங்கன்னா மிஸ்ரா அண்ட் கோலர். இந்த டி ஃபஸ்ட்டு, அடுத்தது பெடகாஜிக்கல் P, அண்டு கண்டென்ட்டு C, இந்த நாலேஜ் எல்லாம் சேர்த்து தான் K அப்படின்னு போடுறாங்க. ஓகேங்களா. ஓகே, TPSCக்கு மாடல். ஏஐ பேஸ்டு அடாப்டிவ் அசஸ்மெண்ட் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்களா கொஷின் டிஃபிகல்ட் பேஸ்டு லேர்னர் ரெஸ்பான்ஸ். மாணவர்களின் பதிலின் அடிப்படையில் கொஷின் தரத்தை வந்து உயர்த்தும். ஏஐ இயங்கும் கற்றல் பகுப்பாய்வு பலர் ஆசிரியர்களுக்கு உதவுவது மானிட்டர் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ரஸ் அண்ட் ப்ரிடிக்ட் பெர்ஃபார்மன்ஸ். விச் ஏஐ அப்ளிகேஷன் கேன் அசிஸ்ட், எது ஹெல்ப் பண்ணுது ரெடியூசிங் லேர்னிங் கேப்ஸ் என்ன அடாப்டிவ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். NLPன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன் ஏஐ. யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்களா நேச்சுரல் லாங்குவேஜ்னாவே ட்ரான்ஸ்லேட்டிங் அண்ட் அனாலிசிசிங் ஸ்டூடெண்ட் லாங்குவேஜ் இன்புட்ஸ். ஏஐ ப்ரொடெக்டரிங் டூல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்களா சூப்பர்வைசிங் ஆன்லைன் எக்ஸாம் டு ப்ரிவெண்ட் மால் ப்ராக்டிஸ். ஓகே, ஏஐ தளங்களில் வழிகாட்டும் உதாரணம் எது அப்படின்னா கூகுள் சாக்ரட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ பிளாக் போர்டு நம்ம டைரெக்டாக பண்ணுறது, MS Word, MS ஆஃபீஸுக்கு, பெயிண்ட்ரு ட்ராயிங் வரைகிறதுக்கு. ஓகேங்களா. இப்போ ஏஐ டூல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன ஒன்று ChatGPT எல்லோரும் கொஞ்சம் ஃபெமிலியராக தான். அடுத்து ஜெமினி, மெட்டா ஏஐ. ஓகேங்களா. பெர்ப்ளெக்சிவிட்டி. ஸோ இந்த மாதிரி
How does AI help in inclusive education? Inclusive education na ஸோ மாற்றுத்திறனுடைய குழந்தைகள், உடல் ஊனமற்ற குழந்தைகளுக்காக இருக்கிற கல்வி தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். CWSன்னு சொல்லுவாங்க, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்ன்ட்டு. ஸோ IADன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இவங்களுக்கு எது உதவுது அப்படின்னா ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டூல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. AI டீச்சர்ஸ் த ரோபோ. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதிகம் சோதிக்கப்படுவது எங்கன்னா ஜப்பான். பெனிஃபிட் ஆஃப் AI பர்சனலைஸ்டு லேர்னிங் பாத்வேஸ் அப்படின்றது அடாப்ட் ஸ்பேஸ் அண்ட் ரிசோர்ஸ் டு ஸ்டூடெண்ட் எபிலிட்டி. விச் AI டூல் சப்போர்ட்ஸ் லாங்குவேஜ் லேர்னிங் வேர்ல்டு வைடு. லாங்குவேஜ் லேர்னிங், இந்த லாங்குவேஜ் லேர்னிங்கிறதுக்கு டியூலிங்கோ. ஓகேங்களா? இன்றைக்கி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுடைய எந்த லேர்னிங் கெப்பாசிட்டி அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஃபியூச்சர் ரோல் ஆஃப் AI இன் டீச்சர் ட்ரைனிங் என்ன, சைமல்டேனியேஷன் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பெடகாஜி. மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் மெயின்லி எம்பசிஸ், மெமரி நிலை கற்பித்தல் அப்படின்றது ரோட் மெமரைசேஷன் அண்ட் ரீகால். ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங், ஓகே, கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். அண்டர்ஸ்டாண்டிங், ப்ளூமில் வந்து பார்த்திங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாலேஜ், ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், மூணாவது வந்து பார்த்திங்களா காம்ப்ரிகென்ஷன். ஓகே, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது காம்ப்ரிகென்ஷன். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு வந்து நாலேஜு, ரெண்டாவது காம்ப்ரிகென்ஷன், மூணாவது வந்து அப்ளிகேஷன், நாலாவது சிந்தசிஸ். ஸோ இந்த ஆர்டரில் வந்துட்டு இருக்கேன். ஸோ இதில் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஸோ காம்ப்ரிகென்ஷனுக்கு இதாகுது. ஓகே, பிரின்சிபல் ஆஃப் ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்றது ஸ்மால் ஸ்டெப்ஸ் வித் ஃபீட்பேக். ஓகே, லீனியர் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து BF ஸ்கின்னர்ஸு. ஸோ இதில் பிரான்ச்சடு ப்ரோக்ராம் லேர்னிங் வந்து பார்த்திங்களா நார்மன் க்ரௌடர். ஓகே, பிரான்ச்சடு திட்டமிட்டு நார்மன் க்ரௌடர். அப்படிதான் மாடல் தட் எம்பசிஸ் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஒன்று சிஸ்டம் அப்ரோச். ஓகேங்களா? அடி மாடல் நம்ம பார்த்துருப்போங்க, அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இதெல்லாம். ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் ஐடியானது எவாலுவேஷன். ஓகே, சைபர்நெட்டிக்ஸ் இன் எஜுகேஷன் டீல்ஸ். ஸோ சைபர்நெட்டிக்ஸ்னால் கம்யூனிகேஷன் அண்டு கண்ட்ரோல். மெயின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் TPACK, இது நாலேஜு, கண்டென்ட் நாலேஜு. ஸோ அதுதான் பெடகாஜிக்கல் நாலேஜு. அதே போல் தான் டெக்னாலஜிக்கல் நாலேஜு. ஓகே, முக்கியமானது என்னென்னா டெக்னாலஜி, கண்டென்ட்டு, பெடகாஜி, இந்த 3 வேர்டு தான். ஓகேங்களா? TPC. ஃபோர்ஸ் அப்படின்றது ஏற்கனவே நம்ம நல்லா தெளிவாக பார்த்துருப்போங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா லினக்ஸு. ஓகே, குவாலிஃபைஸ் ஆஃப் OER அப்படின்றது விக்கிபீடியா ஆர்டிகல்ஸ். ஓகே, MOOC இனிஷியேட்டிவ் வந்து ஸ்வயம் போர்ட்டல். இதை ஆன்லைனில் கற்றுக்கிறது MHRD IIT டெவலப்மெண்ட் பண்ணது. ஓகேங்களா? டு ஆல் லேர்னர்ஸ்க்கு. LMSனுடைய முக்கியமான செயல்பாடு வந்து பார்த்திங்களா டெலிவர், ட்ராக் அண்டு மேனேஜ் சோர்ஸ். ஓகேங்களா? லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ப்ரொமோட்டிவ் இன்ட்ராக்டிவ் மல்டிமீடியா லேர்னிங். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா இன்ட்ராக்டிவ் மல்டிமீடியா லேர்னிங். பிளண்டட் லேர்னிங் அப்படின்னா 2 இது. ஓகேங்களா? ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸு அண்டு ஆன்லைன் டீச்சிங், 2 சேர்ந்தது தான் பிளண்டட் லேர்னிங். சென்ட்ரல் ஐடியா ஃபார் ஃப்ளிப்டு லேர்னிங் அப்படின்னா லேர்ன் தியரி அட் ஹோம்
practice in class. Okay, இது flipped learning. Blended na face to face and online. AR, so VR பார்த்துருப்பீங்க, virtual reality. AR augmented reality. ஓகேங்களா? ஸோ என்னென்னா டிஜிட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரியல் வேர்ல்டு. கிட்டத்தட்ட ஏஆர்னால் நீங்கள் 3Dன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, விஆர்னால் 2D அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 dimension 3 dimension. பெனிஃபிட் ஆஃப் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்னா அக்சஸ் லேர்னிங் எனிவேர் அட் குளோபலி. ஸோ ஜூம் மீட்டிங்கு, கூகுள் மீட்டு, இது எல்லாமே. இந்தியாஸ் மேஜர் விர்ச்சுவல் ரியாலிட்டி இனிஷியேட்டிவ் வந்து இது கவர்மெண்ட், இது NDLI, நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. என்னென்னு பார்த்தீங்களா, புக்ஸு ஜேர்னல்ஸு எல்லாம் ஆன்லைனில் இருக்குது. நாம் போய் அதில் தேடி பிடிச்சி படிக்கலாம். இப்போ பஸ்ஸில் போகிறப்போ ஒரு டேபிள் படிக்கலாம். ஸோ இது எல்லாமே விர்ச்சுவல் லைப்ரரி. ஓகேங்களா? விர்ச்சுவல் ரியாலிட்டி இன் எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, ஃபுல்லி இம்மர்சிவ் கம்ப்யூட்டர் சைமில்டேன் 3D என்விரான்மெண்ட். டிவைஸ் நெசசரி ஃபார் VR லேர்னிங் அப்படின்னா ஹெட்செட்டு. சாக் பீஸ் தேவைப்படாது, நோட் புக் தேவைப்படாது, எக்ஸ்ட்ரா புக்ஸ் தேவைப்படாது. பெனிஃபிட் மோஸ்ட் VR என்னன்னு பார்த்தீங்களா, ஹிஸ்ட்ரி, டூர்ஸு, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு, இதெல்லாம் தான். லிமிட்டேஷன் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, ஸ்மார்ட் போர்டு, ஆன்லைன் கிளாஸ் ரூமு, எல்லாத்துக்குமே ட்ராபேக்கு லிமிட்டேஷன் கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து ஹை காஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த என்விரான்மெண்ட்டு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏசி ரூமு நல்லா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா இது மாதிரிலாம் எடுக்கிறதுக்கான இது இல்லைங்களா. ஸோ இது பெனிஃபிட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? VR AR என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, விர்ச்சுவல் ரியாலிட்டி, விஆர்னால் விர்ச்சுவல், இது ஏஆர்னால் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. விஆர்ன்றது ஃபுல்லி ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு, ஏஆர்ன்றது டிஜிட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆடட் அண்ட் ரியல் என்விரான்மெண்ட்டு. ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து இது 3D மாதிரி அப்படியே ரியலாக இருக்கும், நீங்கள் அப்படியே கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில் VR சார்ந்த கற்றலுக்கு தொடங்கிய முயற்சி எதுன்னா NCERTலேயும் உண்டு, எய்ம்ஸ்லேயும் உண்டு, ஸ்வயம் உண்டு, ஆல் த எபோவ். சரி, AI பேஸ்டு ஸ்பீச் ரெகக்னிஷன் டூல் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன். 2 விஷயம். ஒன்று, இப்போ பார்வையற்றோர்களுக்கு பேசினா ரிட்டன் எழுத்துக்களாக வரும். ஸோ அவங்கள அதை அசஸ் பண்ணலாம், அவங்களுக்கும் ஓகே இது. ஓகேங்களா? அதே போல் சிலருக்கு வந்து எழுத முடியாது இதுன்னு, ஆனால் கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னா, ஸோ அதை வச்சு அந்த எழுத்துக்களை வச்சு வாய்ஸாகவும் அதை மாற்றும். ஓகேங்களா? ஓகே. ITSன்றது இன்டெலிஜென்ட் டுட்டோரிங் சிஸ்டம். அது என்னென்னா AI பவர்டு பர்சனலைஸ்டு கைடன்ஸ் சிஸ்டம். AI ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்களா, ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டேட்டா. கல்வியில் உதவக்கூடிய துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அடாப்டிவ் டெஸ்டிங், பர்சனலைஸ் கோச்சிங், ஆட்டோமேட்டட் கிரேடிங், ஆல் த எபோவ். A major ethical issues AI in education, data privacy and bias. எந்த AI டூல் லாங்குவேஜ் அப்படின்றதுன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டு. ஓகே. AI ரெடியூஸ் டீச்சர்ஸ் ஒர்க்லோட், மெயின்லி கிரேடிங்கு, அட்டண்டன்ஸு, அனலிட்டிக்ஸு எல்லாமே. AI பயன்படுத்தி இந்திய முயற்சி என்னென்னா, ஸோ டிஜிட்டல் போர்ட்டல், ஸ்வயம், திக்ஷா, NPTEL எல்லாமே இது வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், NROERனால் கேட்கலாம், நேஷ்னல் ரெபாசிட்டரி ஆஃப் ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ். ஓகே. கிரியேட்டிங் அப்படின்றது என்னென்னா சிந்தசிஸ் அப்படின்றது ப்ளூமில் அது சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் இன்னோவேட்டிவ் நியூ ஐடியாஸ். அடி மாடலில் கண்டென்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு என்ன டெவலப்மெண்ட், மூணாவது இருக்கிறது. ஓகேங்களா? ரெண்டாவது டிசைனு, அனலிட்டிக்ஸு. ஓகே.
FOSSனுடைய எக்ஸாம்பிள் வந்து மூடுல், ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். OER ஃபஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் யுனெஸ்கோ. MOOCனுடைய இந்தியன் பிளாட்ஃபார்ம் IIT கண்டுபிடிச்சது ஸ்வயம். ஆன்லைனில் ஃப்ரீ கோர்ஸ் படிக்கிறது தான் ஸ்வயம். விர்ச்சுவல் லைப்ரரி இன் இந்தியான்றது NDLI, நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. விச் லெவல் ஆஃப் டீச்சிங் ரெக்வயர்ஸ் த ஹையஸ்ட் மென்டல் ஆப்ரேஷன் அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல். ப்ளூம்ஸ் டெக்ஸானமியில் விச் டொமைன் லேர்னிங் பிளாங்க்ஸ் டு அப்படின்னு பார்த்தீங்களா காக்னேட்டிவ் டொமைன். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்ஸ், ஸோ பிளான்ட், ஆர்கனைஸ், எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோக்ராம்டு லேர்னிங் அதிகம் உதவக்கூடிய துறை எதுன்னு செல்ஃப் லேர்னிங் அண்ட் இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன். கீ டிஃப்ரென்ஸ் லீனியர் அண்டு பிரான்ச்டு. லீனியர்னா BF ஸ்கின்னர், பிரான்ச்டு ப்ரோக்ராமின்னா க்ரௌடர். ஓகேங்களா. லீனியர்னா ஃபிக்ஸ்டு பார்த்து, பிரான்ச்டு சாய்ஸ் பேஸ்டு ரெஸ்பான்ஸ். அடி மாடல் கன்சிடர்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல். ஓகேங்களா. அனலிட்டிக்ஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், எவாலுவேஷன். சைபர்நெட்டிக்ஸ்னால் ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல் மெக்கானிசம். TPK அப்படின்னா டெக்னாலஜிக்கல், பெடகாஜிக்கல் அண்ட் கண்டென்ட் நாலேஜ். யாருன்னா மிஷ்ரா அண்டு கோலர், 2006. இம்பார்ட்டன்ஸு CPT, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது C+P+Tன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. கண்டென்ட்டு, பெடகாஜிக்கல், டெக்னாலஜிக்கல். FOSSக்கு எக்ஸாம்பிள் லினக்ஸ் அண்டு மூடல். போத் ஆர் ஓப்பன் சோர்ஸு. OER எப்போ யுனெஸ்கோவில் வந்து 2002. MOOCன்னா ஸ்வயம் பிளாட்ஃபார்மு, NPTEL அது எல்லாமே. ஸோ மாசிவ் ஆக்சஸ் ஓப்பன் டு ஆல் அப்படின்னா ஒரு இந்தியாவில் 1 கோடி பேர் ஒரே டைமில் ஆக்சஸ் ஆனாலே அவன்றது தான் மாசிவ். எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியனது ஸ்வயம். MHRD, IIT இதெல்லாம் தான். IIT ப்ரொடியூஸ் பண்ணுது MHRD கிட்ட. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கோர்ஸ் பிளானிங் அண்ட் ஸ்டூடெண்ட் மானிட்டரிங். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் டிஃபர் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல்னால் பிளாக் போர்டை வச்சு இப்போ டைரெக்டாக கிளாஸ் எடுக்கிறது. ஸ்மார்ட்ன்றது ஆன்லைனில் எங்கேனாலே எங்கேருந்துனாலே எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ யூஸ் ICT டூல்ஸ், இன்ட்ராக்டிவ் லேர்னிங். பிளண்டர் லேர்னிங்னா 2 விதம் சொன்னோம். ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸு ப்ளஸ் ஆன்லைனு. ஓகே. ஒரு ஆன்லைனு அண்ட் ஆஃப்லைனு. ஃப்ளிப்டு லேர்னிங்கிறது ஒன்லி ஆஃப்லைன் மட்டும். ஃப்ளிப்டு கிளாஸ் ரூமினுடைய அட்வான்டேஜ் வந்து ஆக்டிவ் லேர்னிங் கிளாஸ் அப்படியே கவனிக்குவாங்க, உடனே நம்ம கிளாஸ் எடுக்குது. ARனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரியல் வேர்ல்டு, ரியலாக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆடிங் டிஜிட்டல் கண்டென்ட், ரியல் வேர்ல்டு அதுதான். VRன்றது அது கொஞ்சம் விர்ச்சுவல் ரியாலிட்டி, நார்மலாக ஒரு ஆன்லைனில் பார்க்குறது. இதனுடைய VRனுடைய அட்வான்ஸ் இதை தான் AR. என்ன டிஃபர்னு கேட்குறாங்க. VRன்றது ஃபுல்லி இமர்ஸ், இது ஆமாம் VR விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்களா. இது பார்ஷியலி ஓவர்லேன்றதை விட ரியல் வேர்ல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஓகே. இந்த அது AI சப்போர்ட்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா மாற்றுத்திறன், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, ஸ்பீச் டு டெக்ஸ்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் AI அடாப்டிவ் அசஸ்மெண்ட்டு டியூலிங்கோ டெஸ்ட்டு. இது நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஆப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். உலகளாவிய மொழி கற்றல் ஏஐக்கு என்னென்னா டியூலிங்கோ. என்ன லிமிட்டேஷன் ஏன்னா ப்ரைவேசி அண்டு பயாஸு. ஏஎன் கிளாஸ் ரூம் பெஸ்ட்டு ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் டீச்சர், நாட் ரீப்ளேஸ். ஏஐ பேஸ்டு டாஷ்போர்ட் அண்ட் ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்களா ப்ரோக்ரஸ் விசுவலி ட்ராக்கிங். ஏஐ சாட்பாட் ஃபங்க்ஷன் வந்து FAQS ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட்டுக்கு அட் எனி டைம், அதுக்கு தான் 24/7. ஃபைனல் பேஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் ப்ராசஸ்
எவாலுவேஷன் அண்ட் ரீசனிங். ப்ளூம்ஸ் திருத்தத்தில் உயர்ந்த நிலை வந்து கிரியேட்டிங்கை தான் நான் சிந்தசிஸ்ன்றது. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு செட் ஆகாது எதுன்னா வாட்ஸ்அப். ஓவரால் இம்பேக்ட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி லேர்னர் சென்டர் இன்ட்ராக்டிவ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இதுதான் கல்வியினுடைய தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான பங்கு அப்படின்றது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட நம்மளுடைய வீடியோ வந்து 2000 கொஷனில் ஒன்று ஃபஸ்ட்டு யூனிட்டு, 2வது யூனிட்டு, 3வது யூனிட்டு, 4வது யூனிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்களா 7, 8, 9, 10. ஸோ 8 யூனிட்டு உங்களுக்கு கொஷின்ஸாக வீடியோவாக போட்டோம். ஓகேங்களா. சப்போஸ் இதனுடைய சாஃப்ட் காப்பி வேணும், ஹார்ட் காப்பி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். நமக்கு இப்போ 5வது யூனிட்டில் பார்த்திங்களா 5, 6 மட்டும்தான் பெண்டிங். 5வது யூனிட்டில் ஒரு 50 கொஷின்ஸ் போட்டோம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் நல்லா எழுதுங்க எக்ஸாமு. ஸோ ரிமைனிங் கேர் தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுறோம். தேங்க்யூ.